அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வன் ரிஜிம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்டரியில 8th லெசன். இதோட இந்த லெசன் நம்மளுக்கு முடிஞ்சது. இதோட ஒன் வேர்ட் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம லெசனை முடிச்சிடலாம். ஓகேங்களா? போன வீடியோ வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜேவிபி கமிட்டி உருவாக்குனாங்க. இதுவும் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொழிவாரி மாகாணங்களை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. முதல்ல ஒரு கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க, எஸ்கே தார் கமிஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மொழிவாரி மாகாணங்களுக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜேவிபி கமிட்டி முதல்ல பட்டாபி சீதாராமையா தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆந்திரா வேணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அரசியல் சபை மூலியமா. அவரை வச்சே வந்து ஒரு குழுவை உருவாக்குறாங்க. இப்ப இந்த ஜேவிபி கமிட்டி என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இவர் தானே ஆரம்பிச்சாரு, பட்டாபி சீதாராமையா தானே ஆரம்பிச்சாரு. நீங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு கமிட்டியா உருவாக்கி உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்குமே வந்து மொழி அடிப்படையில மாகாணங்கள் பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாசிபிளா தெரியல. அகைன் இஷ்யூஸ் தான் வந்து நிறைய வரும் அப்படிங்கறத இவங்களுமே உணர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜேவிபி குழு அவருடைய அறிக்கை எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1949 ஏப்ரல் 1 வந்து கொண்டு வந்தாங்க. எப்ப இவங்க அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1948 அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஜேவிபி கமிட்டி எப்போ வந்திருக்குன்னா 1948 அமைச்சிருப்பாங்க. இவங்களுடைய அறிக்கை எப்ப கொண்டு வராங்க, எப்ப அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1949 ஏப்ரல் 1 வந்து இவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்க, துரதிருஷ்டவசமாக இந்த குழுவுமே வந்து மொழிவாரி மாகாண ஆணையத்தினுடைய முடிவையே வந்து ஆதரிச்சது. நீங்க சொல்றது கரெக்ட் தான், மொழிவாரி மாகாணங்கள் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கறத இவங்களுமே அக்செப்ட் பண்றாங்க. இந்த குழு வந்து மொழிவாரி மாகாணங்கள் அப்படிங்கிறது குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட விதமா அவங்களுக்காக சொல்லிட்டு ரொம்ப பிராட் மைண்டடா இல்லாம நேரோ மைண்டடா எங்களுக்காக சொல்லிட்டு ஒரு பிராந்தியம் உருவாக்கணும், எங்களுக்காக சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் உருவாக்கணும் அப்படிங்கறத மட்டும் தான் இவங்க கருத்தா இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்ல வராங்க. அது நாட்டினுடைய மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்களுடைய மொழிவாரி மாநிலங்களும் மொழி சம்பந்தமா எதுவுமே இல்லாம நாட்டுக்காகன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்டுக்குமே ஒரு த்ரெட்டா இருக்கும் அப்படிங்கறத இவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால ஜேவிபி குழு என்ன சொல்லுது, மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருக்குது. கரெக்ட், இவங்க ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப சப்சீக்வெண்டா கிரியேட் பண்ண முடியும். ஆனா அதே சமயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிக்கக்கூடிய ஆற்றலும் மொழிக்கு அதிகமா இருக்கு. ஏன் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு சலுகையும் ஒரு விதமான அன்பும் பாசமும், வேற மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வரும் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பிரிக்கும் ஆற்றலும் உடையது அப்படின்னு சொன்னாலும், நாட்டுல சாதகமான சூழ்நிலை உருவாகும் போது மக்களுடைய சிந்தனைகள் வந்து அமைதிப்படும் போதும் எல்லைகளை மாற்றி அமைத்து புதிய மாகாணங்களை உருவாக்கலாம். அப்படி உருவாக்குவது எளிதாகவும் அனைத்து அக்கறைகளுக்கும் நன்மை தருவதாகவும் அமையும் அப்படிங்கறத சொல்லுது. இப்போதைக்கு இது வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படிங்கறதுதான் ஜேவிபி கமிட்டியோட ஒரு அறிக்கையாகவும் இவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஜேவிபி குழு தனது அறிக்கையினுடைய முடிவரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொழிவாரி மாநில மறுசீரமைப்பிற்கு இது வந்து ப்ராப்பரான டைம் கிடையாது. இன்னொரு விஷயமா சொல்லணும் அப்படின்னா, மொழிவாரி மாநில மறுசீரமைப்பிற்கான ஒருமித்த கருத்தை உருவாக்கக்கூடிய பணி வந்து தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இது வேண்டவே வேண்டாம், இப்போதைக்கு இது நம்ம தொட்டோம்னா நம்மளுக்கு சிக்கல் தான் வரும் அப்படிங்கறதுல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால இது தள்ளி போடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதே டைம்ல எதிர்காலத்துல மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைகளை மறுசீரமைக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து புதிய மாநிலங்களை உருவாக்கக்கூடிய வழிவகைகளை நம்ம செய்யலாம். இப்போதைக்கு வேணாம், ஃபியூச்சர்ல நம்ம பாத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து ப்ராப்பரா இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு அமைதி நிலவுச்சு அப்படின்னா அந்த நேரங்கள்ல வந்து நம்ம இந்த இடத்த வந்து இனிஷியேட் பண்ணலாம். இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படிங்கறதையும் ஜேவிபி கமிட்டியுமே சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமா திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் மாநில மறுசீரமைப்பு மொழி அடிப்படையில் தான் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி குறுக்காம மாநில மறுசீரமைப்பை ஒத்துக்கொள்ளக்கூடிய வேறு காரணங்கள் அடிப்படையிலும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராட் மைண்ட் தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. கான்ஸ்டியூஷன் உருவாக்குறவங்க மாநில மறுசீரமைப்புங்கிறது அப்படிதான் உருவாக்கணும் கிடையாது, வெறும் மொழி அடிப்படையில் மட்டும் கிடையாது. இதுல வந்து 2 பார்டர்ஸ் இருக்கவங்களும் வந்து சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பிராட் நேட்டிவாகவும் அவங்க வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதை இந்த மாதிரியே நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தையும் வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப முதல் பொது தேர்தல் முடிவடைந்த பின்னர் மீண்டும் மொழிவாரி மாநில கருத்தாக்கம் அப்படிங்கிறது வந்து முன்வைக்கப்படுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது உருவாகுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகைன் இந்த மொழிவாரி மாநிலம் அப்படிங்கறத வந்து கொண்டு வராங்க. முதல்ல திருப்பியுமே ஆந்திரா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனி மாநிலமா பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொட்டி ஸ்ரீராமுலு. இவரு 1952 அக்டோபர் 19 வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஆந்திராவை தனி மாநிலமா பிரிக்கிற வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவர் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம 1952 டிசம்பர் 15 இவர் உயிரிழக்கவும் செய்யறாரு. ஓகேங்களா? அப்ப வந்து ஓகே, இது ஏதோ ஒரு விஷயத்துல சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா போய் அவங்க கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இப்போதைக்கு இது வேண்டாம், பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பண்ணியுமே வந்து அவர் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஓகேங்களா? 1952 அக்டோபர் 19 இருந்து 1952 டிசம்பர் 15 வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா
இவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறக்குறாரு. இதே மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையுமே வந்து முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்றாரு. இவருமே என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 86 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து அவருமே வந்து தமிழ்நாடுக்கான ஒரு புதிய கோரிக்கையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கோரிக்கை அவங்க முன்வைக்கிறாங்க. இதுக்கு யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கரலிங்கனார் அவர் வந்து ஒரு 84 நாள் வந்து அவருமே உண்ணாவிரதம் இருந்து அவங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கறத பின்னாடி பார்த்துக்கலாம். இவர் தான் வந்து முதல்ல அகைன் ஆந்திரா வந்து பிரிக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, தார் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா 1952 பொட்டி ஸ்ரீராமுலு இறந்ததுக்கு அப்புறமா ஃபசல் அலி கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்காக சொல்லி இருந்துச்சு. அப்போ ஃபசல் அலி தலைவராகவும் KM பணிக்கர் மற்றும் SN குஸ்ரு இவங்களுடைய தலைமையில வந்து ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. ஸோ இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து இவங்க மூலியமா வந்து அமைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆணையம் என்ன பண்றாங்க, 1955 அக்டோபர்ல இவங்களுடைய அறிக்கைகள் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இந்த மாநிலங்களை கொண்ட ஒரு இந்திய யூனியன் அப்படிங்கறத வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இங்கதான் வந்து முதலா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான மாநிலங்கள் வந்து பிரிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்ன மாநிலங்கள் பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதராஸ், கேரளம், கர்நாடகம், ஹைதராபாத், ஆந்திரா, பம்பாய், விதர்பா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், யூபி, பீகார், மேற்கு வங்காளம், அசாம், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர். ஸோ இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஸோ இதை சேர்ந்து தான் வந்து நம்மளுடைய இந்தியன் யூனியன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து இங்க பிரிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் இந்த ஃபசல் அலி கமிஷன் மூலியமா தான் உருவாக்குறாங்க. சரிங்களா? அப்போ இன்னொரு இதுல சொல்லணும் அப்படின்னா ஆணையத்தினுடைய பரிந்துரைகள், நிர்வாக காரணங்கள் மற்றும் மொழிவாரி மாகாண கோரிக்கைகள் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களா தான் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாநிலங்களையும் உருவாக்குறாங்க. இவங்களுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அதுல சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நேரு ஆட்சி காலத்துலதான் முதல்ல மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை, மாநில மறுசீரமைப்பு சட்டமா வந்து உருவாகுது. இந்த இயர் ஆஃப் 1956. ஓகேங்களா? ஸோ 1956ல நேருவோட காலத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்படுது. சரிங்களா? ஸோ அதோட நடைமுறைப்படுத்தப்படுது. அப்ப ஹைதராபாத்தை உள்ளடக்கிய ஆந்திர பிரதேசம் உருவாகுது. அதே மாதிரி கேரள மலபார் மாவட்டம் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவிதாங்கூர், கொச்சின் அரசு மற்றும் மதராஸ் மாநிலத்தினுடைய மலபார் மாவட்டம் அது வந்து உருவாக்கி கேரளா உருவாகுது. ஓகேங்களா? அதே மாதிரி மைசூர் அரசு மற்றும் பம்பாய், மதராஸ் மாநிலத்தினுடைய பகுதிகளை உள்ளடக்கி கர்நாடகம் உருவாகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களா வந்து அவங்க பிரிக்கிறாங்க. ஸோ கேரளா உருவாயிருச்சு, ஆந்திரா உருவாயிருச்சு, கர்நாடகா உருவாயிருச்சு. ஸோ இவங்க எல்லாம் வந்து தனித்தனியா வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவை அனைத்திலுமே மொழிதான் வந்து பிரதானமா இருக்கு. ஸோ மொழியை பேஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதுல சொல்ல வருது. ஓகேவா? அதே மாதிரி குஜராத்தி மொழி பேசக்கூடிய மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில மே 1960ல மகாராஷ்டிராவில இருந்து குஜராத் மாநிலத்தையும் பிரிக்கிறாங்க. கடைசியா பஞ்சாபி சபாவால் முன்வைக்கப்பட்ட பஞ்சாப் மாநில கோரிக்கை 1966ல. ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்திருப்போம், 1956ல இருந்து ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு 1966 வரைக்குமா இவங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் நிறைவேற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களை பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்திருப்போமா. ஸோ கடைசியா யாரை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பஞ்சாபி மொழி பேசக்கூடிய மாநிலங்களை. ஓகேவா? ஸோ 1966 வரைக்கும் இந்த பிரிவினை வந்து வாதமா பார்க்கப்பட்டிருந்தாலும் 66ஓட இது வந்து முடியுது. ஸோ எண்ட்ல எது பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1966 பஞ்சாப் மாநிலம், பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ 1920ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த மொழிவாரி மாகாணங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை. ஸோ மொழிவாரியால தான் வந்து காங்கிரஸ் கமிட்டிஸ் வந்து பிரிச்சிருப்பாங்களா அவங்களுடைய மொழி பேஸ் பண்ணிட்டு. ஸோ 1920ல ஆரம்பிச்சு 1956 to 66ல பீக்ல போய் 1966ல ஃபைனலி வந்து மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசன் நம்மளுக்கு முடிஞ்சது. இந்திய வெளியுறவு கொள்கை நம்மளோட டாபிக்ல இல்ல, அதனால இது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் தேவையில்லை. இதோட 12th ஹிஸ்டரி நம்மளுக்கு முடிஞ்சது. ஸோ இதோட 1 வேர்ட்ஸ் பார்த்துடலாம். பின்வருவற்றை பொறுத்து சரியான விடைகளை தேர்வு செய்க. ஜேவிபி கமிஷன். ஸோ ஜேவிபி கமிஷன் எப்போ கொண்டு வராங்க, 1948ல. உங்களுடைய அறிக்கை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1949 ஏப்ரல் 1ல வந்து கொண்டு வராங்க. ரைட். ஸோ ராட்கிளிஃப் எதுக்காக அப்படின்னா எல்லை வரையறை ஆணையத்தை கொண்டு வராங்க. ஸோ அவங்க தான் பார்டர்ஸை பிரிக்கிறாங்க. ஃபசல் அலி கமிஷன் மறுபடியும் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தை உருவாக்குறதுக்காக நேரு குழு அறிக்கை அப்படிங்கிறது 1928ல உருவாகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 4, 2 and 1. பின்வருவற்றை கால வரிசைப்படி அமைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியினுடைய அறிவிப்பு. ஸோ அட்லி எப்போ கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1947 Feb 20. நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம். ஸோ இவர் தான் முதல்ல வருது. ஸோ 1946 ஆகஸ்ட் 12ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம், இதுதான் வந்து ஜூன் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1947 June 3. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2, 1 and 3.
பின்வருவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு தேவையில்லை. தேர்டும் நம்மளுக்கு இல்லை, ஃபோர்த்தும் நம்மளுக்கு இல்லை, அவுட் ஆஃப் த சிலபஸ். ஸோ ஃபிஃப்த் பார்க்கலாம். மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனவரி 30, 1948. ஓகேங்களா. ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல எழுப்பியவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பட்டாபி சித்தராமையா தான். ஸோ அதுக்காக போராட்டம் இருந்து உயர்த்திருந்தவர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1952 பொட்டி ஸ்ரீராமுலு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யார்? சப்ஜெக்ட் ரெசல்யூஷன் யார் மூலியமா கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. B.R. அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதை காங்கிரஸ் உறுதி செய்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பம்பாயில தான் வந்து அவங்களை நிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் உறுதியா இருந்துச்சு. ராட்கிளிஃபினுடைய கூற்று காரணம் ராட்கிளிஃபினுடைய எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வேற வழியே இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றி விளக்குகிறது. அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ December 9, 1946 தான் வந்து முதல்ல அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. November 26, 1949. இதை வந்து இன்னைக்குமே நம்ம கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணப்படுறோம். முதலே பார்த்துட்டோம். மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்திரா. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்போம். மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ஆந்திரா. சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரிசா. சரிங்களா. ஸோ இங்கேயுமே வந்து கொஸ்டின் பார்க்கணும். இதோட இந்த லெசனோட 1 word முடிஞ்சிருச்சு. ஸோ 12th ஹிஸ்டரி புக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஹிஸ்டரியில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. தேங்க்யூ.